கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வந்தனம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி என்றால், நீ யார் என்று கேள்வி கேட்போம். நீ யார் அப்படிங்கும்போது என்ன பதில் சொல்லுவாங்க? நான் இன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கேட்கும்போது நான் இன்னாரு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் விவரம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன வகையரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது பேர் சொல்றாங்க, அப்பா பேர் சொல்றாங்க, இன்ன வகைரா அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா? இது சரியா? இந்த அறிமுகம் எப்படி அறிமுகம் செஞ்சுக்கிறது சரியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது உலகத்துல பொதுவா யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய பதில். இப்ப கிறிஸ்தவர்களை கேட்போம். கிறிஸ்தவர்கள்ட்ட போய் நீ யார், நீங்க யாரு அப்படின்னு கேட்டாக்கா என்ன பதில் சொல்லுவாங்க? சேம் டிட்டோ, இதே பதில் தான் சொல்லுவாங்க. பேர் சொல்லுவாங்க, அப்பா பேர் சொல்லுவாங்க, இன்ன வகைரா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கிறிஸ்தவம் இன்னொன்னு சொல்லுவாங்க, நான் RCMம்பாங்க, ரோமன் கேத்தலிக்கும்பாங்க, பெந்தகோஸ்தும்பாங்க, பாப்டிஸ்டும்பாங்க. இது ஒன்று சேர்த்துக்குவாங்க கிறிஸ்தவர்கிட்ட கேட்கும்போது. இது சரியா? இதுவும் தப்பு. பொதுவாக கேட்கும்போது உலகத்துல எல்லாருமே இதே பதில் தான் சொல்றாங்க, நீ யாருன்னு கேட்கும்போது. இது சரி கிடையாது. எப்படி சரி கிடையாது? சரி கிடையாதுன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்களா நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படிங்கும்போது நம்ம பைபிள்ல போய் பார்க்கணும். நீ யாரு, நீங்க யாரு, நான் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் பைபிள்ல நம்ம போய் பார்ப்போம். பைபிள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முதல்ல தேவன் மனிதனை உண்டாக்குறாரு, ஆதாம உண்டாக்குறாரு. ஆதாம எப்படி செஞ்சார், எப்படி உண்டாக்குனார் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம படிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொன்னார். அதே ஆதிகாண்டம் 2வது அத்தியாயம் 7வது வசனத்துல எப்படி அந்த மனிதனை செஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதையும் படிங்க. ஆதியாகமும் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அப்படின்னாக்கா சரீரத்தை மண்ணுல உருவாக்குறார். மண்ணுல உருவாக்கின பிறகு என்ன செய்யறாரு? ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனிதனுடைய உருவத்தை, கண்ணு, மூக்கு, கை, காலு, அவயவங்கள் எல்லாத்தையும் செஞ்சு மனிதனுடைய உருவத்தை மண்ணினால செய்யறார். செஞ்ச பிறகு அந்த மூக்குல, நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னாக்க தன்னுடைய ஆத்மாவை மனிதனுக்கு பகிர்ந்தளித்தார் அப்படின்னு அர்த்தம். எதுல பகிர்ந்தளிக்கிறாரு? மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த சரீரம். பகிர்ந்தளித்த உடனே என்ன ஆகுது? அந்த சரீரம் மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவாத்மான்னா எப்படி? உயிருள்ள மனிதன், ஜீவம் உள்ள மனிதன். உயிருள்ள மனிதன் அப்படிங்கும் போது அவன் எப்படி இருக்கிறான்? நீ உங்களை போலையும் என்ன போலையும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நடக்கிறோம், ஓடுறோம், ஒடியாடுறோம், வேலை செய்யறோம். உயிருள்ள மனிதன் அப்படி.
உயிர் இல்லாத மனிதன் சவம், சவம்னு சொல்றோம். சவம்னா அதுல உயிர் இல்லை. இப்ப ஆரம்பத்துல தேவன் மண்ணுனால செய்யறாரு, பொம்மை செய்யறாரு, அது பேர் பொம்மை தான். அதுல தன்னுடைய ஆத்மாவை வைக்கிறாரு, மனிதன் ஜீவாத்மாவாயிடுறான். இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு நல்லா தெளிவா புரியணுங்கிறதுக்காக இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 6வது வசனம். பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 6வது வசனம். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு. யாருக்கு சரீரத்தை ஆயத்தம் பண்ணாரு? அப்ப எனக்குங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எனக்குங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். எனக்கு அப்படிங்கும்போது அது ஆத்மா. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன். உருவம் தெரியுது. ஆத்மாவுக்கு உருவம் இல்லை, ரூபம் இல்லை. தேவன் ஆத்ம ரூபத்தில் இருக்காரு. தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னாரு. அப்ப ஆத்ம ரூபம், ஆத்மா வசிக்கிறதுக்கு, ஆத்மா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு சரீரம் வேணும். அந்த சரீரத்தை தான் தேவன் ஆதியாகமம் 2வது அத்தியாயம் 7வது வசனத்துல சொல்லி இருக்கிறபடி முதல்ல மண்ணுனால உருவாக்குறாரு. மண்ணுனால உருவாக்குன அந்த பொம்மைக்கு என்ன செய்யறாரு? சரீரத்துக்குள்ள என்ன செய்யறாரு? ஆத்மாவை வைக்கிறாரு. அப்ப அந்த சரீரம், அந்த பொம்மை என்ன ஆகுது? உயிரடையுது. உயிரோட ஜீவாத்மா ஆகுது. அந்த ஆத்மா அந்த சரீரத்துல கொண்டு வைக்கிறார். அப்ப இப்ப எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபத்துல சொல்லி இருக்கிற பிரகாரம் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் அப்படின்னு. எனக்கு அப்படிங்கும்போது நான் ஆத்மாவாகிய எனக்கு நான் பூமியில போய் வசிக்கிறதுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க, நான் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? அது ஆத்மா. புரியுதுங்களா? ஆத்மா. நான் அப்படிங்கிறது ஆத்மா, சரீரம் கிடையாது. எங்க இருந்து வந்தது இந்த ஆத்மா? இந்த ஆத்மாவை யாரு கொடுத்தது? தேவன் கொடுத்தார். தேவன் தன்னுடைய ஆத்மாவை மனிதன்ல பகிர்ந்தளித்தார், ஆதாம்ல பகிர்ந்தளித்தார். பகிர்ந்தளிக்கப்பட்ட ஆத்மா தான் நான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியணும்னாக்க நான் சொல்றேன். கணவன் மனைவி, கணவன் இறந்துடுறார், மனைவி அழுதுகிட்டு இருக்கு. சொந்தக்காரங்க, ஊரு உறவு முறையெல்லாம் வர்றாங்க. அப்ப இந்த அம்மா எப்படி அழுவோம்? அவரு போயிட்டாரு, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு அழுவும். அப்ப அங்க இருக்கிறது என்ன? போனது யாரு? போயிட்டாரே அப்படின்னு அழுவுது. போயிட்டாரேன்னு அழுவுறது என்ன? அங்க இருக்கிறது என்ன? பக்கத்திலேயே இருக்குதுல்ல சரீரம். இவ்வளவு காலமா கல்யாணமானத்துல இருந்து என்னுடைய கணவன், என் கணவன் சொல்லி இருந்துச்சு இல்ல. இப்ப அங்கேயே சரீரம் அங்கேயே இருக்கு. போயிட்டாருன்னு சொல்லுது. அப்ப அது யாரு? அதுதான் கணவன். போனதுதான் கணவன், போனதுதான் ஆத்மா. சரீரத்தை ஆயத்தம் பண்ணார் இல்லையா? அந்த ஆயத்தம் பண்ண அந்த சரீரத்துல ஆத்மா வந்தது. இப்ப மரணம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா ஆத்மா சரீரத்தை விட்டு போயிடுது. அப்ப போனது ஆத்மா தானே. புரியுதுங்களா? பாடி அங்கேயே தான் இருக்கு, சரீரம் அங்கேயே தான் இருக்கு. ஆயத்தம் பண்ண அந்த சரீரம் அங்கேயே இருக்கு, ஆத்மா மாத்திரம் போயிட்டு. அதுதான்
உண்மை. இப்ப நீ நாங்கிறது என்ன? ஆத்மா. ஆத்மா தான் உயிர்ப்பிக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மண்ணுல பொம்மை செஞ்சார் தேவன். ஆத்மாவை அதுக்குள்ள வச்சோடனே நாசியில ஜீவவாயுவை ஊதினார். உடனே ஜீவாத்மாவான உயிரடைஞ்சு எழுந்தான். ஆத்மா தான் உயிர்ப்பிக்குது. சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. சரீரத்தை விட்டுட்டு கணவனுடைய ஆத்மா, கணவன்கிற அந்த ஆத்மா போயிடுது. அப்ப அந்த சரீரம் எதுக்கு பயன்படும்? ஒன்றுக்கும் பயன்படாது, ஒன்றுத்துக்குமே பயன்படாது. ஒரு மரம் இருந்தது, அதை வெட்டிட்டா கூட அந்த மரம் விறகா பயன்படும், ஏதோ இல்லைன்னா ஒரு பர்னிச்சர் செய்யறதுக்கு பயன்படும். ஆனா சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. ஆத்மா அதுல இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. ஆத்மா இல்லைன்னா அது அது யாருக்குமே தேவையில்லை, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடும். அப்ப போனது, சரீரத்தை விட்டு போனது ஆத்மா. நீங்கிறது ஆத்மா. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம், உடம்பு சரியில்லை, கையில் அடிபட்டு, காலில் அடிபட்டுட்டு. அப்போ போய் என்ன சொல்லுவோம் டாக்டர்கிட்ட? டாக்டர் டாக்டர் என் கையில் அடிபட்டுட்டு, என்னுடைய கையில் அடிபட்டுட்டு, என்னுடைய கைக்கு வைத்தியம் பண்ணுங்க, என்னுடைய கைக்கு வைத்தியம் பண்ணுங்க. அப்ப என்னுடையங்கிறது யாரு? கைங்கிறது யாரு? கை சரீரத்துல ஒரு அவயவம், சரீரத்துல ஒரு உறுப்பு. என்னுடைய அப்படிங்கிறிய, அப்ப கை வேற நீ வேற தானே. நீங்கிறது என்ன? ஆத்மா. நீங்கிறது ஆத்மா. பைக் வச்சிருக்க, சைக்கிள் வச்சிருக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? என்னோட சைக்கிள், என்னோட பைக்கு, என்னோட கார், அப்படித்தானே சொல்லுவீங்க. என்னோட வெறும் விட்டுட்டு காரு, பைக்கு, சைக்கிள்னு சொல்லுவீங்களா? இல்லையே. அப்ப நீங்கிறது வேற, சைக்கிள்ங்கிறது வேற. நீங்கிறது வேற, காருங்கிறது வேற. நீங்கிறது வேற, பைக்குங்கிறது வேற. வேற வேற இருக்குது. என்னுடைய கை, என்னுடைய கால் அப்படின்னு சொல்றோம். கை வேற, என்னுடைய அப்படிங்கிற நான்கிறது வேற. புரியுதுங்களா? ஒரு கூட்டத்துல போயிட்டு இருக்கிறீங்க, திருவிழா கூட்டத்துல உங்க பர்ஸை ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான். என்ன சொல்லி கத்துவீங்க? ஐயோ என் பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டான், ஐயோ என் பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு தானே கத்துவீங்க. பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டான், பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டான்னு கத்துனீங்கன்னா யாரு பர்ஸ்ன்னு தெரியாம என்ன செய்வாங்க மக்கள்? என் பர்ஸ் அப்படின்னீங்கன்னா தான் அலர்ட் ஆகுவாங்க. பர்ஸுங்கிறது வேற, என்னுடையதுங்கிறது வேற. புரியுதுங்களா? ஆதாம்ல தேவன் தன்னுடைய ஆத்மாவை பகிர்ந்தளிச்சு ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்ப இங்க நீ நான் அப்படிங்கிறது ஆத்மா. இப்ப ஆத்மா சரீரத்தை நடத்துது, வழி நடத்துது, சரீரத்தை இயக்குது. இப்படி இயக்குற அந்த ஆத்மாவை என்ன செய்யுது? சரீரம்னாக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு, ஆத்மாவை சரீரம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு சரீர சுகத்தையே, சரீரத்துக்கு தேவையான ஆசைகளை, சரீரத்துக்கு தேவையான இச்சைகளைக்காக அந்த ஆத்மாவை என்ன பண்ணுது? அடக்குது. ஆத்மா தேவன்கிட்ட வந்தது, சரீரத்தை ஆயத்தப்படுத்தினதும் தேவன் தான். இப்ப இந்த சரீரம் உலக ஆசையில இருந்து, உலக இச்சைகளுக்காக ஆத்மாவை வாழ விடாம செஞ்சு நித்திய அக்கினிக்கு, நரகத்துல கொண்டு போய் தள்ளுது. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னாக்க, ஆத்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் சரீரம் இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னாக்கா, சரீரத்தை கீழ்ப்படிஞ்சு ஆத்மா இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். ஆத்மாவுக்கு சரீரம் கீழ்ப்படுகிறதா, சரீரத்துக்கு ஆத்மா கீழ்ப்படுகிறதா? ஆத்மாவுக்கு சரீரம் கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா, சரீரத்துக்கு ஆத்மா கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா?
இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சரீரங்கிறது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரீரங்கிறது பஞ்சபூதத்தினுடைய கலவைகள். பஞ்சபூதத்தின் கலவைகளா? பஞ்சபூதம்னா என்ன அப்படின்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இது பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதம் பஞ்சபூதத்துக்கும் நம்ம சரீரத்துக்கும் சம்பந்தம் என்ன? இந்த பஞ்சபூதத்தினுடைய கலவை தான் நம்மளுடைய சரீரம். எப்படிங்கிறீங்களா? பஞ்சபூதத்துல 5 இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன? நிலம். நம்மளை எங்கேருந்து தேவன் செஞ்சாரு? மண்ணிலிருந்து. நீளத்து மண்ணிலிருந்து. அப்ப நிலம். இந்த சரீரம், இந்த மாம்சம், எலும்பு, மாம்சம் இதெல்லாம் என்ன எங்கேருந்து செஞ்சாரு? மண் எடுத்து செஞ்சாரு. மண் எங்க இருக்கு? அது நிலம். நிலம். நம்ம சரீரத்துல நீர் இருக்கா? இருக்கு. நீர். நெருப்பு இருக்கா? நெருப்புன்னா என்னங்க? சூடு. நம்ம உடம்புல சூடு இருக்கா? உஷ்ணம் இருக்கு. காற்று. காற்று நம்ம சுவாசிக்கிறோமா? உள்ள போய் வெளியில வருதா? காற்று இருக்கா? காற்று. அடுத்தது ஆகாயம். ஆகாயம்னா வெற்றிடம். வெற்றிடம்னா வெற்றிடம் நம்ம சரீரத்துல இருக்கா? இருக்கு. காற்றை சுவாசிச்சு வெளியில விடுறோம். அப்ப என்ன ஆகுது? நம்ம உடம்புல வெற்றிடம் இருக்குது. சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு ஜீரணம் ஆயிடுது. அப்ப நம்ம உடம்புல என்ன இருக்கு? வெற்றிடம் இருக்குது. இப்ப பஞ்சபூதம் நம்ம சரீரத்துல இருக்கா? பஞ்சபூதத்தினுடைய கலவை தான் நம்ம சரீரங்கிறது உண்மைதானே? ஓகே. இப்ப இந்த பஞ்சபூதம்லாம் என்னன்னு பார்க்கணும். பஞ்சபூதம்லாம் என்ன பாத்தீங்கன்னாக்கா பைபிள்ல போகும். எந்த ஒரு கேள்விக்கு விடை தெரியணும்னாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம பைபிளுக்குள்ள போனாதான் நமக்கு பதில் கிடைக்கும். போங்க. பவுல் எழுதின பத்திரிகை, எபிரேயர்களுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தன்னுடைய தூதர்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொஞ்சம் தூதர்களை காற்றுகளாகவும், கொஞ்சம் தூதர்களை அக்னியாகவும், சூரியனாக அக்னியாக செஞ்சிருக்கிறார். கொஞ்சம் தூதர்கள். நீர் எது? 2 காற்றுன்னு 2 மூலக்கூறினுடைய கலவைதான் நீர். H2O. நிலம் தூதர், ஆகாயம் தூதர். இப்ப பஞ்சபூதங்கள்ங்கிறது என்ன? தூதர்கள். நிலமும் தூதர், வாயு காற்று தூதர், நீரு தூதர், ஆகாயம் தூதர். இப்ப பஞ்சபூதங்களின் கலவை சரீரம் சொன்ன, தூதர்களின் கலவை சரீரம். 2 ஒண்ணு தானே? 2 ஒண்ணு. தூதர்களின் கலவை தான் சரீரம். இப்ப சரீரங்கிறது என்ன? தூதர்கள். சரீரங்கிறது தூதர்களின் கொஞ்சம் தூதர்கள் சேர்ந்தது சரீரம். சரி. தூதர்கள், தேவதூதர்களை உருவாக்குனது யாரு? தேவதூதர்களை உண்டாக்குனது யாரு? தேவன். யாருக்காக உண்டாக்குனாரு? நமக்காக, நமக்கு சேவை செய்யறதுக்காக தேவதூதர்களை உண்டாக்குனாரு. தேவதூதர்கள்ங்கிறவங்க சேவகர்களான ஆத்மாக்கள். இப்ப சேவகர்கள்னு சொல்லிட்டோம். சேவகர்கள் போது எஜமான் யாரு? தேவன். சாட்சாத் தேவனே முதலாளி. முதலாளிக்கு கீழே வேலை பார்க்கிற தேவதூதர்கள், சேவகர்கள். இப்ப முதலாளிக்கு சேவகர்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அப்படிதானே? சரி. தேவனுக்கு தூதர்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதா? தூதர்களுக்கு தேவன் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதா? முதல் கேள்வி கேட்டேன். ஆத்மாவுக்கு சரீரம் கீழ்ப்படிஞ்சு இருக்கணுமா, சரீரத்துக்கு ஆத்மா கீழ்ப்படிஞ்சு இருக்கணுமான்னு கேட்டேன். இப்ப 2வது கேள்வி, தேவனுக்கு தூதர்கள் கீழ்ப்படியணுமா, தூதர்களுக்கு தேவன் கீழ்ப்படியணுமா? கேள்வி 2, பதில் 1. புரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்றேன். உலக சம்பந்தமான சில நியதிகளை உங்களுக்கு சொல்றேன். கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா,
கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறதா, மனைவிக்கு கணவன் கீழ்ப்படியணுமா? பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதா, பிள்ளைகளுக்கு பெற்றோர் கீழ்ப்படுகிறதா? ஆசிரியருக்கு மாணவன் கீழ்ப்படிய வேண்டுமா, மாணவர்களுக்கு ஆசிரியர் கீழ்ப்படியணுமா? போலீஸுக்கு திருடன் கீழ்ப்படுகிறதா, திருடனுக்கு போலீஸ் கீழ்ப்படுகிறதா? அரசாங்கத்துக்கு மக்கள் கீழ்ப்படுகிறதா, மக்களுக்கு அரசாங்கம் கீழ்ப்படியணும்? நீதிமன்றத்துக்கு நியாயஸ்தானத்துக்கு குற்றவாளி கீழ்ப்படுகிறதா, குற்றவாளிக்கு நியாயஸ்தானம் கீழ்ப்படுகிறதா? இது உலக நியதி. இந்த உலக நியதியில கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும், ஆசிரியருக்கு மாணவன் கீழ்ப்படியணும், போலீஸுக்கு திருடன் கீழ்ப்படியணும், அரசாங்கத்துக்கு மக்கள் கீழ்ப்படியணும், கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு குற்றவாளி கீழ்ப்படியணும். இது உலகத்தினுடைய நியதி. இதை மாற்றக்கூடாது. மாத்தினான்னு வச்சிங்களா எல்லாமே தாறும் மாறாயிடும். இதை மாற்றவே மாட்டாங்க. ஆனா தேவனுடைய விஷயத்துக்கு வரும்போது, ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வரும்போது ஆத்மாவை கீழ்ப்படுத்தி சரீரங்கிற அந்த சரீரத்தினுடைய ஆசைகளை அதிகப்படுத்த, சரீரத்துக்காக வாழ்ந்து சரீரத்துக்காகவே ஆத்மாவை கீழ்ப்படுத்தி சரீரத்தினுடைய சகல இச்சைகளுக்கும் சகல ஆசைகளுக்கும் கொண்டு போய் கடைசியில் இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போயிடுது. ஆத்மா எங்க போகுது? நரகத்துக்கு போகுது. ஆத்மா நரகத்துக்கு போகுது. ஆத்மா நரகத்துக்கு போறதுக்கு காரணம் பஞ்சபூதத்தினுடைய பூதங்களின் கலவை, தேவதூதர்களின் கலவையும் ஆகிய சரீரமே. நீ நாங்கிற அந்த ஆத்மா நரகத்துக்கு போறதுக்கு எது காரணம்? தேவன் உனக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ண அந்த சரீரம். தேவன் எதுக்காக அந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணாரு? இந்த பூமியில ஒரு 60 வருஷமோ 70 வருஷமோ நீ இருப்ப, தேவனுடைய வேலையை செய்வ, தேவனுக்காக வாழ்ந்து நீ நீதிமானாவும் பரிசுத்தவானாவும் இந்த பூமியில வாழ்ந்து நிறைய பேருக்கு மாதிரியா இருப்ப அப்படின்னு தேவன் உன்னை அனுப்பினார். இது சாஸ்வதமான நிரந்தரமான இடம் கிடையாது. இது நிரந்தரமான வாழ்க்கையும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்குமோ உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் தேவன். ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? உலகத்துக்காக, இந்த உலகத்துல வாழ்றதுக்காக நாளைக்குன்னு எல்லாத்தையும் செய்யறான். சொந்தமா வீடு கட்டிக்கிறான், குழந்தைங்களுக்கு எதிர்காலம் என்னன்னு யோசிக்கிறான். ஆனா இந்த ஆத்மா அது எங்க போகும் நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு அப்படிங்கிறத ஒரு சிந்திச்சு பார்க்கறது இல்லை. சிந்திச்சு பார்த்தாக்கா தேவனுடைய வார்த்தைகள் அடங்கி இந்த பைபிளை கையில் எடுத்து நீ யாரு நான் யாரு அப்படிங்கிறத பரிசோதிப்பான். அவனுக்கு உண்மை தெரியும். உலக ஆசைகளை எல்லாம் விட்டு தேவனுக்காக வாழ்வான். அதே போல வாழ்ந்தவர்கள் பைபிள்ல இருக்கிறாங்க. ஒரு பவுல் தன்னுடைய ஆஸ்திகளை குப்பையாக எண்ணி விட்டார். அது வேணும், எனக்கு ஆஸ்தி வேணும், அப்படி அந்தஸ்து வேணும்னு பவுல் இல்லை. ஆஸ்தி அந்தஸ்து உடையவர். ஆனா தேவனுடைய வேலை அப்படின்னு வரும்போது அதெல்லாம் விட்டுட்டார். இன்னைக்கு யார் அது மாரி வருவா? தேவனுக்காக. தேவனுடைய ஆசை அது. தேவன் அதுக்காக தான் நம்மளை அனுப்புனார். நீ சரியா இருக்கிற பட்சத்துல உன்னுடைய ஆத்மா எங்க போகும்? பரதேசிக்கு போகும், தேவன்கிட்ட போகும். இல்லைன்னாக்கா நரகத்துக்கு போகும். அந்த உன் ஆத்மாவை, அந்த சரீரத்துல இருக்கிற அந்த ஆத்மாவை நீ நரகத்துக்கு போறியே, நரகம் உனக்காகவா? நரகம் உனக்காக உண்டாக்கப்பட்டதா? தெரியுமா உனக்கு? நரகம் உனக்காக உண்டாக்கப்படலை. உனக்காக உண்டாக்கப்பட்டது எது? பரலோகம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது வசனம், 25வது அத்தியாயம்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நித்திய அக்கினிங்கிறது என்ன? நரகம். நித்திய அக்கினிங்கிறது என்ன? நரகம். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி அப்படின்னாக்க நமக்காக கிடையாது. நமக்கு என்ன செஞ்சிருக்க? நமக்காக என்ன இருக்குது? நமக்காக எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு தேவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே அத்தியாயத்துல 34வது வசனம், 2வது பாகம். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பரலோகம் நமக்காக. பரலோகம் உலகம் உண்டானது முதல் பரலோகத்தையும் ரெடி பண்ணிட்டார் தேவன் நமக்காக. ஆனா நரகம் நமக்காக கிடையாது, அது சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்டது. சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்ட நரகத்துக்கு நீ ஏன் போகணும்? உங்களை நீங்களே கேள்வி கேட்கணும். பரலோகம் தான் நமக்கு, நரகம் நமக்கு கிடையாது. அப்படிங்கும்போது நமக்கு இல்லாத நரகத்துக்கு நம்ம எதுக்கு போகணும்? இப்போ உங்க வீட்டுல இருந்து வெளில போறீங்க வேலை விஷயமா, போயிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிடுவீங்களா? திரும்பி வந்து திரும்ப உங்க வீட்டுக்கு தானே போவீங்க. அப்போ உன் வீடு எது? நீ எங்க இருந்து வந்த அங்கதானே திரும்பி போகணும். உன் வீடே கிடையாது, நீ எதுக்கு அங்க போகணும்? ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறீங்க, அர்ஜென்டா எமர்ஜென்சி கேஸ். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது வழியில மாட்டாஸ்பத்திரி இருக்கு, இதுவும் ஆஸ்பத்திரி தானே, மாட்டாஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுவீங்க. ரொம்ப விவரமா மனுஷ ஆஸ்பத்திரிக்கு தானே கொண்டு போவ, வழியில இருக்குங்கிறதுக்காக எதுக்கு போயிடுவியா? அதே போல உள்ளதுதான் நரகம். அதுக்கு எதுக்கு போற நீ? நரகத்துக்கு எதுக்கு போற? ஏதோ ஒண்ணு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனா சரிதான். செத்த பிறகு என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? செத்த பிறகுதாங்க வாழ்க்கையே இருக்கு, இது வாழ்க்கை கிடையாதுங்க. நம்ம சுற்றுலா பயணிகள் மாதிரி இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், யாத்திரிகர்கள். நம்ம போய் சேர வேண்டிய இடம் பரலோகம் தான். நம்ம வீடு பரலோகம் தான். நம்மளுடைய தந்தையே அங்க இருக்கிறார், பிதா. பிதா கிட்ட தானே போகணும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போயிட்டு எங்க திரும்பி இங்கே தானே வருவாங்க, இந்தியாவுக்கு தானே வருவாங்க, உங்க வீட்டுக்கு தானே வருவாங்க. இல்ல அப்படியே ஆப்பிரிக்காவுக்கோ அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க. இல்ல மாதிரி உங்க வீட்டுக்கு தானே வரணும். அப்ப நீங்க யார் வீட்டுக்கு போகணும்? உங்க வீட்டுக்கு தானே போகணும். நம்ம வீடு எங்க இருக்குது? நம்ம எங்க இருந்து வந்தோம்? பரலோகம். பரலோகத்தை விட்டுட்டு நம்ம எங்க போறோம்? அது காரணம் யாரு? சரீராசை. சரீரம். சரீரத்தை இப்ப கேள்விக்கு பதில் நீங்க சொல்லணும். ஆத்மாவுக்கு சரீரம் கீழ்படுகிறதா? சரீரத்துக்கு ஆத்மா கீழ்படுகிறதா? எதுக்கு எது கீழ்படுகிறது? ஆத்மாவுக்கு தான் சரீரம் கீழ்படியணும், தேவனுக்கு தான் தூதர்கள் கீழ்படியணும். ஆத்மாங்கிறது சாட்சாத் தேவனதே. தேவன்கிட்ட இருந்து வந்தது தேவனின் ஆத்மா. அப்ப தேவனின் ஆத்மா சாட்சாத் தேவன்கிறதுனால, சரீரம் தூதர்கள்ங்கிறதுனால தேவனுக்கு தூதர்கள் கீழ்படியணும், ஆத்மாவுக்கு சரீரம் கீழ்படியறது இல்லை. ஆத்மாவுக்கு ஆகாரமே கொடுக்கறது இல்லைங்க நிறைய பேர். சரீரத்தை தான் போஷிக்கிறாங்க. விதவிதமான உணவு தேவன் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பிடுறோம். ஆத்மாவுக்கு கூட ஆகாரம் தேவன் கொடுத்திருக்கிறார். எது தெரியுங்களா? பைபிள் 66 புஸ்தகம் ஆத்மாவுக்கு ஆகாரம்.
யார் கொடுக்குறாங்க ஆகாரத்தை? ஆத்மாவுக்கு ஆகாரம் யார் கொடுக்குறா இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம். பைபிளை யார் பரிசோதிக்கிறா? யார் பைபிள் படிக்கிறா? பைபிள் பிரகாரம் யார் ஜீவிக்கிறா, வாழ்றா? சொல்லுங்க. இல்லையே. பைபிள்ங்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவன் பேசினது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனசு. பைபிளில் உள்ள 66 புத்தகமும் தேவனால் எழுதப்பட்டது, தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலால் பக்தர்கள் மூலமாக எழுதப்பட்டது. பேதுரு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம் 20, 21 வசனங்களிலே நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயத்தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஏது கட்டுக்கதை காது, கல்பனா கதை கிடையாது. யாரோ உட்காந்து எழுதுனது இஷ்டம், அந்த மாதிரி இஷ்டத்துக்கு எழுதுனது கிடையாது. அதை நீங்க முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினதுதான் பைபிள். இந்த பைபிள் தான் ஆத்மாவுக்கு ஆகாரம். இப்ப தேவனுடைய வார்த்தைகள் தான் ஆத்மாவுக்கு ஆகாரம்னு சொல்றோம். தேவனுடைய வார்த்தைகள் என்ன? தேவனுடைய கட்டளைகள். இன்னைக்கு தேவனுடைய கட்டளைகளை மதிச்சு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றானா மனுஷன் அப்படின்னாக்கா இல்லை, நெவர். ஏன்? இங்க ஒரு பிரச்சனை, கேள்வி கேட்கிறவங்க. மனிதன் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். வசனத்துக்கு மனிதன் கீழ்ப்படியணுமா? வசனத்தை மனுஷன் கீழ்படுத்திக்கிறான். இன்னைக்கு வசனத்துக்கு மனுஷன் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். தேவனுடைய கட்டளைக்கு மனுஷன் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரம் மனுஷன் நடக்கணும், வாழணும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறான்? தேவனுடைய வசனத்தை தனக்கு கீழ்படுத்திக்கிட்டு, தனக்கு சாதகமா உபயோகப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு பூமியில சொகுசா வாழ்றதுக்கு தான் நிறைய பேர் பாக்குறானே தவிர, அந்த வசனத்தினால மனிதர்களை மாற்றணும், அவர்களுடைய மனசை மாற்றணும், அந்த ஆத்மாவை அக்கினிக்கு போக விடாம தடுக்கணும், அக்கினியிலேருந்து இழுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு யார் நினைக்கிறாங்க? யாருமே நினைக்கிறது இல்லை. ஏன்னாக்கா இந்த 60 வருஷமோ 70 வருஷமோ இந்த பூமியில வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு கிறிஸ்தவங்க கூட நம்புறதுனால தான். அதுக்கப்புறம் உள்ளது நமக்கு என்னத்துக்கு? அதுக்கப்புறம் செத்த பிறகு ஏதாப்பா, அதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தானே இன்னைக்கு இருக்கிறாங்க. செத்த பிறகு என்ன, அது இப்போ என்னத்துக்கு? இருக்கிற காலம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகும் பூமியில. அதுக்கு என்ன வேணும்? பொருளாதாரம் வேணும், பணம் வேணும், ஆஸ்தி அந்தஸ்துலாம் வேணும். அதெல்லாம் இருந்தாக்கா சொகுசா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். செத்த பிறகு நரகத்துல போய் அங்க வேகிறது, இது பிறகு உள்ளது. ஏன்னா இப்போ அது போய் யாரும் அங்க இருந்து அனுபவிச்சு இங்க சொன்ன மாதிரி இல்லை. யாராவது சொல்லியிருந்தாக்க தெரிஞ்சிருக்கும். அதுமாரி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே போனவங்க திரும்ப வரவும் போறதில்லை. எப்படி தெரியும்? தெரியாது. சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. இந்த பைபிளில் எழுதி இருக்குது. யார் நம்புறா? யாருக்கு பயம் இருக்கு? யார் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு யாரும் நடக்கிறது இல்லை. ஆத்மாவை சரீரத்தை கீழ்ப்படுத்தி இல்லாத வேலையெல்லாம் செஞ்சு நரகத்துக்கு ஆத்மாவை அனுப்புறாங்களே தவிர, நரகத்துல போய் விழுவுறானே தவிர, தேவனுடைய வார்த்தையை நம்பணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நடக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு மதிச்சு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது உன்னுடைய தகுதி என்ன தெரியுமா? உன்னை எப்படி தேவன் பூமியில வச்சாருன்னு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுது அது எப்படி வச்சாருன்னு. கொரிந்தியர்களுக்கு எழுதின 1வது நிருபம் 6வது அதிகாரம்
2-3 வசனங்கள். கொரிந்தியர்களுக்கு பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதின 1வது நிருபம் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? யாரு? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? பரிசுத்தவான்கள்னா யாரு? தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் வாழறவன். இன்னைக்கு உலகத்துல சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கிறோம் தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் வாழ்றவன்னு? பெரிய பெரிய ஸ்டேஜ் போட்டுக்கிட்டு, பெரிய பெரிய கூக்குரல் போட்டுக்கிட்டு, நான் தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இங்க எழுதப்பட்டிருக்க இந்த பரிசுத்தவான் யாருமே கிடையாது பூமியில. பரிசுத்தவான் எப்படி? உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அடுத்த வசனத்துக்கு, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? தேவ தூதர்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிற, ஓகே, தேவ தூதர்களை கூட நியாயம் தீர்ப்பீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு தகுதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருத்தனுக்கு தீர்ப்பு சொல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம், எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இன்னைக்கு ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னு அதுல பெரியவங்க யாரு? அதுல பெரிய உத்தியோகஸ்தர் யாரு? நீதிபதி. நீதியை சொல்றவங்க, தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள், தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் அவங்க யாரு? இன்னைக்கு ஒரு மந்திரிக்கு சமானம். இன்னைக்கு ஜட்ஜு ஒரு மந்திரிக்கு சமானம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு சமானம். அவங்க போற கார்ல சைரன் இருக்கும். கௌரவம். ஒரு உலகத்துல ஒரு மனிதன் செய்யற தப்புக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதிக்கு, நீதிபதிக்கு இவ்வளவு ஒரு கௌரவம் உலகத்துல கொடுக்குறாங்க. தேவன் எவ்வளவு கௌரவம் உனக்கு கொடுக்குறாரு. உலகத்தையே நீ நியாயம் தீர்ப்ப, தேவதூதர்களையும் தீர்ப்பார். தேவதூதர்களையும் தீர்ப்பு எப்ப? வாக்கியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீ வாழும்போது, தேவனுடைய வார்த்தை, நீ பரிசுத்தவானா இருக்கிற, நீ பரிசுத்தவானா இருக்கும்போது நீ உலகத்தை தீர்க்கிற, தேவதூதர்களையும் தீர்ப்பு. நீ வாக்கியத்திற்கு நீ கட்டுப்படலையா? வசனத்துக்கு நீ கட்டுப்படலையா? வசனத்துக்கு நீ கீழ்ப்படலையா? உன்னை என்ன செய்யணுங்கிறதையும் தேவன் சொல்லிட்டார் பைபிள். வசனத்துக்கு நீ கட்டுப்படலையா? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீ நடக்கலைன்னாக்க நீ உன்னை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்க. பவுல் எழுதின நிருபமே, தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம், தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம் 14-15 வசனங்கள். இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு எங்கள் வசனம்னா அது பவுலுடைய சொந்தமா? இல்ல, தேவன் சொன்னது. ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால், வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொன்னா, கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க. பழைய காலத்துல நாட்டாம தீர்ப்பு சொல்றாரு. தப்பு செஞ்சவங்களை என்ன செய்வாங்க? ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்களோட நீங்க பழகக்கூடாது, அவங்களுக்கு தண்ணியோ நீங்க சாப்பாடோ எதுவும் கொடுக்கக்கூடாது, அவங்களோட ஒட்டு வரவே இருக்கக்கூடாது, திருவிழாவுக்கு வரக்கூடாது, ஒதுக்கி வச்சிருவாங்க. பாருங்க, தேவன் என்ன சொல்றாரு? வசனத்திற்கு நீ கீழ்ப்படியலைன்னா அவன் என்ன செய்யணும்? அவன் வெட்கப்படும்படிக்கு, அவன் வெக்கப்படணும். வெக்கப்படுற மாதிரி அவனோட எதுவும் உறவே வச்சுக்காதீங்க, அவனை ஒதுக்கிடுங்க. நீ என்னைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுறியோ அன்னைக்கு தான் உங்களோட நான் உறவு வச்சுக்கணும். ஆனாலும் தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர்னா அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவன் அப்படியே அம்புன்னு விட்டுறாத, ஐயோ அவனோட ஆத்மா பாதாளத்துக்கு போயிடுமே. நீ என்ன செய்யற? அவனை சத்துருவா நீ பாவிக்காத, அவனை உன்னுடைய சொந்த சகோதரனா பாவிச்சு
அவனுக்கு உபதேசி, புத்திமதி சொல்லு, வசனத்தை அவனுக்கு போதிச்சு பாருங்க. ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்லுங்கள்னா வசனத்தை சொல்லி போதிங்க. அவனை வசனத்துக்குள்ள, தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள கொண்டு வாங்க. அந்த ஆத்மாவை காப்பாத்துங்க. ஆனா அவன் வெட்கப்படணும். ஐயோ நான் வசனத்தை மதிக்கலையே, வசனத்தை கீழ்ப்படியிலேன்னு அவன் வெட்கப்பட்டு அவன் அப்படி வெட்கப்பட்டு அவனை ஒதுக்கி வைக்கும் போது அவன் வெட்கப்படுவான். ஐயோ நமக்கு இந்த மாரி நிலைமை வந்துருச்சு, யாருமே நம்மளோட பேசலையே அப்படிங்கிற அவன் ரொம்ப வேதனையில இருக்கும். அப்படி வேதனைப்படணும். வேதனைப்பட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தேவனே என்ன சொல்றாரு? அவனுக்கு புத்தி சொல்லி அவனை திரும்பவும் என்கிட்ட கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேதத்துக்கு, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நடந்தாக்கா நீங்க உலகத்தையும் தீர்ப்பு தீர்ப்பீங்க, தேவதூதர்களையும் தீர்ப்பு தீர்ப்பீங்க, நியாயாதிபதியா இருப்பீங்க, நீதிபதியா இருக்கிறீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? வசனத்துக்கு கட்டுப்படணும். வசனத்துக்கு கட்டுப்படாதவன் நீ என்ன செய்யற? யாருக்கு சொல்றது? வசனத்துக்கு கட்டுப்பட்டவங்களுக்கு சொல்லக்கூடியது. ஒன்னுல உள்ள ஒருத்தன் வசனத்துக்கு கட்டுப்படலையா அவனை ஒதுக்கி வை. அதுக்காக அவனை சத்துருவா நினைக்காத, அவனுக்கு புத்தி சொல்லு. பாருங்க எவ்வளவு அருமையா தேவன் பைபிள்ல நமக்காக இது. நீ யாரு, நாம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு விஷயம் பைபிள்ல. இந்த பைபிள்ல இன்னைக்கு வரைக்கும் யாராவது பரிசோதிக்கிறாங்க என்ன எழுதியிருக்கிற, நமக்காக என்ன இருக்கு அப்படிங்கறத யாராவது பாக்குறீங்களா? இல்லையே. பார்க்காததுனால யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? தேவன் மனசு வேதனைப்படுறாரு. என்னுடைய பிள்ளைகள் அகாத பாதாளத்துல போய் விழறாங்களே அப்படின்னு. என்னை யாரும் தேடலையே, என்னை யாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலையே. பரலோகங்கிறது பேருக்கு சொல்றான் கிறிஸ்தவன். என்னுடைய சங்கத்துல வந்து சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு பரலோகம் நிச்சயம்னு சொல்றான். எப்படி நிச்சயமாகும்? நீ பரிசுத்தவானா தேவனுடைய வேலையை செய்யும் போது. தேவனுடைய வேலை என்ன? உலகெங்கும் சென்று நற்செய்தி சுவிசேஷத்தை அறிவிக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்லாம் என்ன? புத்தி சொல்றது. போய் புத்தி சொல்ல சொன்னார, புத்தி சொல்ல. உலகெங்கும் போய் சொல்லணும், புத்தி சொல்லணும். இன்னைக்கு யாரு சொல்றா? புத்தி யாரு சொல்ற? பைபிள்ல தேவனுடைய வசனங்களை தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு அதுல எப்படி சுகமா வாழலாம் அதைத்தான் இன்னைக்கு பார்க்கலாம். புத்தி சொல்லணுங்கிறது பைபிள் தெரியல, யாருக்கும் தெரியல. என்ன செய்யறது? அவங்கள எக்கட கட்டு போ அப்படின்னு சொல்லிடுறது, அவங்கள ஒதுக்கி வச்சிடறது. என்ன சொல்ற? கீழே அவர்களை சகோதரராக பாவித்து புத்தி சொல்ல. புத்தி சொல்றதுன்னா என்ன சொல்லணும்? போய் பைபிள் உள்ளத சொல்லணும். இன்னைக்கு யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? நமக்குன்னே உண்டாக்கப்படல அந்த நரகத்துல போய் தானே மனிதன் இன்னைக்கு விழுறான். தீர்க்க தரிசனம், அற்புதங்கிறாங்க, குணமாக்குதல் அப்படிங்கிறாங்க. குணமாக்குதல்னா என்ன? தேவனுடைய வசனங்களை வச்சுக்கிட்டு தனக்கு சாதகமா காரியத்தை, கண்ணுக்கே தெரியாத வியாதிகளை குணமாக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அப்படிதான் செஞ்சாரு. கண்ணுக்கு தெரியாத வியாதிகளே போ அப்படின்னு சொன்னார். கண்ணுக்கு தெரிஞ்ச வியாதிகளை, கண்ணுக்கு தெரிஞ்ச குறைகளை நிவர்த்தி செஞ்சார். கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு கொடுத்தார், பார்வையை கொடுத்தார். கை விளங்காதவனுக்கு கையை விளங்க வச்சார். கால் நடக்க முடியாத முடவனுக்கு எழுந்து நடந்து போ அப்படின்னு சொன்னார், நடந்து. இன்னைக்கு அப்ப அவரு இயேசு கிறிஸ்து கூட அந்த காலத்துல, அவர் காலத்துல பெரிய சத்தம் போட்டு கத்தி டாம் டூம் பண்ணி அப்படின்னு சத்தம் போடலையே. நீ எழுந்து நட அப்படின்னாரு, எழுந்து நடந்து போனான். ஏன் இன்னைக்கு இவ்வளவு கோஷம் கத்தி? இதனாலேயே ஒரு சபை நடத்தணும், கூட்டம் நடத்தணும் அப்படின்னு கிரவுண்டு கேட்க போனாக்க கிரவுண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
உங்கள் கோலா பெரிய கோலாவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் சத்தம் சகிக்க முடியாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய யோசிக்கிறான் கொடுக்கறதுக்கு, கிரவுண்டு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க போலீஸ் உலக. அந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி எங்கேயுமே சத்தம் போட்டதா இல்லையே. எங்கேயும் போய் பெரிய பெரிய ஸ்டேஜ் போட்டு பெரிய பெரிய ஊன்னு கத்தலையே. சைலண்டா செஞ்சுட்டு இதை போய் யார்கிட்டையுமே சொல்லாதன்னு சொல்லிட்டு போனார். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? சுய புராணம், சுய விளம்பரம் செஞ்சுக்கிட்டு. யாருக்கு தெரியும்? அந்தரங்கத்துல ஒண்ணு தேவன் பார்க்கிறார், உன் இருதயத்தை தேவன் பார்க்கிறார். நீ அந்தரங்கத்துல நீ எப்படி இருக்கிற? உள்ளார எப்படி இருக்குது? சமாதி செஞ்ச கல்லறை அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அப்படிதானே? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா தானே இருக்கிறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? வெறும் புழும் பூச்சும் நாத்தம் இருக்கும். வெளியில மாத்திரம் பெயிண்ட் சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாருமே. அது மாரி இருக்கக்கூடாது. நீ யாருன்னு இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு நீங்க யாரு, நான் யாரு அப்படிங்கிறத உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க யாருக்கு கட்டுப்படணும் அப்படிங்கறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க கட்டுப்பட்டு, தேவனுக்கு கட்டுப்பட்டு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த பூமியில இருக்கிற இது வரைக்கும், இப்போ வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டது, நீ நான் அப்படிங்கிறது சரீரம் கிடையாது. நீ நான்ங்கிறது பேரு ஆத்மாவுக்கு. இப்ப ஆத்மாவுக்கு சரீரம் கீழ்ப்படுத்தி தேவனுடைய வேலையை நீங்க செஞ்சு தேவனுக்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற நிர்ணயத்தை நீங்க எடுத்துக்கணும். தேவனுக்கு கட்டுப்பட்டு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த பூமியில இருக்கிற காலம், பூமியில வாழ்ந்து தேவனுடைய வேலையை செஞ்சு தேவனுக்காக உங்க கஷ்டத்தை கொடுத்து, என் கஷ்டத்துல இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன், நான் கஷ்டப்படுறேன், அதே போல நீங்களும் செய்யணும். நான் ஒருத்தன் தான் செய்யணுங்கிறது. தேவனுக்காக உங்களை கஷ்டத்தை கொடுத்து தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் சென்று அறிவிங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம நிறைவேற்றணும். அதற்காக தான் நம்ம இந்த பூமியில பிறந்தோம். சரீரத்தை கொழுக்கு பண்ணிக்கிட்டு, சரீரத்தை போஷிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து நரகத்துக்கு போகாம, சரீரத்தை இயேசு கிறிஸ்து எப்படி சரீரத்தை ஜெயிச்சாரோ அதே போல நம்மளும் சரீரத்தை ஜெயிச்சு பரலோகத்துக்கு போய் சேரணும்னு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம்.